57 வயதான தொலைக்காட்சி தொகுப்பாளர் வெள்ளிக்கிழமை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட வீடியோவில் தனக்கு மூளைக்கட்டு இருப்பதை வெளிப்படுத்தினார். அதை அவர் மிகவும் அரிதானது என்று விவரித்தார். 1 மில்லியனில் 3 பேருக்கு மட்டுமே வரும் என்று அவர் கூறினார். வெள்ளிக்கிழமை மாலை அறுவை சிகிச்சை செய்ய போவதாகவும் அவர் அறிவித்தார். மூளைக்கட்டியை அகற்றுவதற்கான அறுவை சிகிச்சைக்கு பிறகு அறுவை சிகிச்சை முடிந்து நலமாக இருப்பதாக டேவினா மெக்காலின் கூறியுள்ளார். முன்னாள் கன்சர்வேட்டிவ் எம்பி தான் வெஸ்ட்மின்ஸ்டர் ஹனி டிராப் ஊழலுக்கு ஆளானதை அறிந்ததும் குற்ற உணர்வு வாட்டியதாக கூறியுள்ளார். வில்லியம் பிராக் சக அரசியல்வாதிகளின் தொலைபேசி எண்களை வழங்கியதை ஒப்புக்கொண்டதை அடுத்து ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற கட்சியிலிருந்து விலகினார். அவர்களுடன் வெளிப்படையான புகைப்படங்களை பரிமாறிக்கொண்ட பிறகு கேட்பிக்ஸ் மூலம் அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தத்தை உணர்ந்ததாக அவர் கூறினார். இஸ்ரேலிய கால்பந்து ரசிகர்களுக்கும் பாலஸ்தீனிய ஆதரவாளர்களுக்கும் இடையே ஆம்ஸ்டர்டாமில் நடந்த மோதல்கள் தொடர்பாக அமைச்சரவை சகாக்களின் இனவெறி கருத்துக்களால் அமைச்சர் ஒருவர் ராஜினாமா செய்த போதிலும் டச்சு பிரதம மந்திரி டிக் ஷிப்பின் வலதுசாரி கூட்டணி தப்பிப்பிழைத்துள்ளது. கடந்த வாரம் டச்சு அணியான அஜாக்ஸ் மற்றும் மக்காயி டெல் அவிவ் இடையேயான போட்டியின் போது மொக்காரகோ வம்சாவளியை சேர்ந்த டச்சு இளைஞர்கள் இஸ்ரேலிய ரசிகர்களை தாக்கியதாக தீவிர வலதுசாரி தலைவர் கிரீட் வில்டர்ஸ் உட்பட சில அரசியல்வாதிகளின் கூற்றுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வெள்ளிக்கிழமையன்று ஜூனியர் நிதியமைச்சர் நோரா அச்சாப்பர் எதிர்பாராத விதமாக அமைச்சரவையில் இருந்து வெளியேறினார். ரஷ்யா மற்றும் ஜெர்மனியின் தலைவர்கள் ஏறக்குறைய 2 ஆண்டுகளில் தங்கள் முதல் உரையாடலை மேற்கொண்டனர். மேற்கத்திய நாடுகள் உள்வரும் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு தயாராகி வருகின்றன. இது உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சமிக்கை செய்துள்ளது. ஜெர்மன் சான்சலர் ஓலாப் ஸ்கோல்ஸ் வெள்ளிக்கிழமை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசி அழைப்பை தொடங்கினார். இது சுமார் 1 மணி நேரம் நீடித்ததாகவும் உக்ரைன் போரின் பல்வேறு அம்சங்களை பற்றியதாகவும் கூறப்படுகிறது.